ஸோ அதனால் நான் அதிமுக தலைவர்களுக்கு இதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதிமுக, பாஜக ஐயா வந்து விடுவார், பாமக, தேமுதிகவும் வந்து விடுவார்கள். இதை விட வலுவான கூட்டணி வேறு என்ன வேண்டும்? அண்ணன் கிருஷ்ணசாமி வந்து விடுவார், அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து விடுவார், அண்ட் அண்ணன் டிடிவி வந்து விடுவார், அண்ணன் பன்னீரும் வந்து விடுவார். ஒரு டிசம்பர் வரைக்கும் அமைதியாக இருக்கலாம் இவங்க. சும்மா அப்படி தான் அங்கே இப்போ ஆளை காண பார்த்தீங்களா, பன்னீரை வந்துடுவாங்க. சும்மா அப்படி ஒரு தினகரெல்லாம் கத்துவார், வந்துடுவார். இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை ஜனங்க வந்து 6 கோடி ஜனங்களும் வந்து இல்லை இவர் தான் பன்னீர்காரர் தான் முதல்வராக வேணும் தேர்ந்தெடுத்து அப்புறம் தேர்ந்தெடுத்து போட்டோம். பட் எஃபர்ட் இஸ் மேட்டர்லெஸ். எஃபர்ட் மேட்ரு, அவங்க பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடுங்க, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. ஜனங்க உங்களை பார்த்துருக்காங்க, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாக்களித்து ஆட்சியில் அமர்த்திருக்காங்க. விவசாயியாக நின்று அந்த கதிரை கையில் எடுத்து ஐயோ முளைச்சி போச்சுன்னு உங்கள் கூட அழுகிற தலைமை வேணுமா? 30 நாள் ரூம் அவுட்டு வெளியில் வராத தலைமை வேணுமான்றது மக்களுக்கு தெரியும். அதை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். நான் ஒரு டெல்டாவில் இருக்க அந்த மக்களோட ஓட்டை தான் வாங்கணுன்றதுக்காண்டி தான் திருச்சியில் ஆரம்பித்தார். அங்கே கூட குரல் கொடுக்கலன்னா அப்புறம் என்ன? அதனால் நான் இதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். நான் அதிமுக தலைவர்கள் இப்படி பேசுவது அவர்களுக்கு அழகல்ல. கட்சி ஆரம்பித்த 52 வருஷத்தில் 32 வருஷம் ஆண்ட கட்சியா தமிழ்நாட்டை? அந்த கம்பீரத்தோடு, அந்த துணிவோடு, அந்த கர்வத்தோடு அவர்கள் தேர்தலை அணுக வேண்டும்.